ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டி இருந்ததால் தான் தனிமையில் உன்னை தேடி பேச வந்துள்ளேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடித்த 2 மணி நேரத்திலேயே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் மிகப்பெரிய நற்செய்திகள் உன்னிடம் வந்து சேரும். பலத்தோடு இருக்கிற உடலை காட்டிலும் தன்னம்பிக்கையோடு இருக்கிற மனம்தானே மிகவும் சிறந்தது. மனிதனின் உடல் பலத்தால் சாதிக்க முடியாத விஷயங்களை கூட மன தைரியத்தாலும் மன வலிமையாலும் சாதித்து செய்து முடிக்க முடியும். அதனால்தான் எப்போது மனதைரியத்தோடு மன வலிமையோடும் உன்னை இருக்க சொல்கிறேன். சொற்கள் என்பது வெறும் நீர் குமிழிகள் போலத்தான். இன்று சொன்னதையே கூட நான் சொல்லவே இல்லை என நாளை அப்படியே திருப்பி பேசக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கத்தானே செய்கிறார்கள். அதனால்தான் சொற்களுக்கு மதிப்பு கிடையாது. நீ செய்யக்கூடிய செயல்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அழகிய துளிகள் என நான் சொல்லுகிறேன். இன்று நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலும் சிறு சிறு துளியாக சேர்ந்து சேர்ந்து மிகப்பெரிய வெள்ளம் போல உன் வாழ்வில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நன்மைகளாய் மாறும் என்பதை புரிந்து நல்லதை செய்ய முயற்சி செய்ய செல்வமே. இந்த நிகழ்காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் போலத்தான். இதில் நீ செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக செய்து இந்த நிகழ்காலத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் உன்னை வாழ்த்தி வரவேற்று அற்புதமாய் உன்னை வாழ வைக்கும். உன் உடலில் இருந்து சிந்தக்கூடிய வியர்வை துளிகள் என்பது உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடியது என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே. நீ உன் வாழ்வில் கற்றது 1 மடங்கு என்றால் அதை நடைமுறைப்படுத்தி உன் வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றுவதற்கு உனது அறிவானது 10 மடங்கு தேவைப்படும். வறுமையை விட மனிதனின் அறியாமை என்பது மிகவும் கொடூரமானது. அதனால்தான் முதலில் உன் வறுமையை அகற்றுவதற்கு முன்பாக உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அறியாமையை விலக்கி வைத்து உன்னை அறிவுள்ள பிள்ளையாக மாற்றுவதற்காக தான் நித்தமும் பல நல்ல விஷயங்களை உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் செல்வமே. உன் வறுமையை எல்லாம் மாற்றி அமைத்து உன் பண கஷ்டத்தையும் பண தேவைகளையும் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் செல்வ செழிப்பையும் கொடுப்பதற்கு எனக்கு 1 நொடியே அதிகமாகும் தான். ஆனால் நீ என்னவோ அதையெல்லாம் புரிந்து நடந்து கொள்ளாமல் என்னை முழுவதுமாக நம்பி ஏற்காமல் கஷ்டப்பட்டே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். 1 நொடி என்பதை எனக்கு அதிகம் என்று சொல்கிறேன் தானே? அப்படியானால் புரிந்து கொள். நொடி பொழுதில் அத்தனையையும் நான் உனக்கு சரி செய்ய முடியும். ஆனால் நீ இப்படி சோர்ந்து போய் எல்லா விஷயங்களையும் மிக மெதுவாகவும் தாமதமாகவும் அடுத்து செய்யலாம் என நினைத்து கொண்டும் இருந்தால் வாழ்க்கை உனக்கு கடினமாகத்தானே இருக்கும். இப்போது நீ என்னதான் நல்லது செய்தாலும் என்னதான் முயற்சி செய்தாலும் ஜான் ஏறினால் முளம் சறுக்குகிறது என்பது போலதானே போராட்டமாகவே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த போராட்டம் என்பது உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாய் உனக்கு கொடுக்கத்தான் போகிறது. நேர்மறையோடு நீ போராடி உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றி என்பது நிச்சயம் உன் வாழ்க்கையை உயர வைக்கும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே. நூலர்ந்த காத்தாடி போல உன் வாழ்க்கை இங்கும் அங்கும் அலைப்பாய்ந்து கொண்டு இருந்தாலும் கூடிய விரைவில் என் அருளால் உன் வாழ்க்கையானது வளமானதாகவும் செல்வ செழிப்பானதாகவும் சிறப்பானதாகவும் சந்தோஷம் மிகுந்ததாகவும் மாறத்தான் போகிறது. எந்த விஷயத்தையும் அப்போதே கவனிக்காமல் அப்போதே செயல்முறைப்படுத்தாமல் நடைமுறைப்படுத்தாமல் காலம் கவிழ்ந்த பிறகு காலம் கழிந்த பிறகு நீ கவலைப்படுவதால் பயன் கிடைக்குமா? சிந்திய காலமும் சரி கழிந்த காலமும் சரி நீ விடுத்த அம்பும் சரி நீ பேசிய பேச்சுக்களும் சரி ஒருபோதுமே உன்னை நோக்கி திரும்பி வராது என்பதை புரிந்து கொண்டு முடிந்து போனவற்றையே நினைத்து முணுமுணுத்து கொண்டிருக்காமல் இனி வரப்போகும் விஷயத்தை எதிர்கொள்ள தயாராகு. காலம் கண்ணானது, கடமை பொன்னானது. உன்னை ஊக்கப்படுத்தக்கூடிய உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் முடியும்படியும் உனக்கு செய்து கொடுப்பேன். காலத்தை மதித்து நடந்தால் காலம் நிச்சயம் உன்னை வாழ வைக்கும். ஆனால் காலத்தையும் நேரத்தையும் மதிக்காமல் எல்லா விஷயங்களையும் அசட்டையாய் நீ செய்து கொண்டிருந்தால் அப்புறம் நடக்க வேண்டிய கஷ்டமான விஷயங்கள் தானே வாழ்வில் பாதி நடந்து கொண்டே இருக்கும். உன் மனதிற்கு பக்குவங்களை கொடுத்த உன் அப்பன் முருகன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிழைகளை எல்லாம் சரி செய்து சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்வமே. கொஞ்சம் பொறுத்திரு. நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மிக சிறப்பாய் நடந்து முடிவதற்கு நான் வழிகாட்டுகிறேன். இடுக்கன் வருங்கால் நகுக என கேள்விப்பட்டிருப்பாய் தானே? அதாவது
துன்பம் வரும்போது மனம் சோர்ந்து போகாமல் எல்லாரும் முன்னாலும் புன்முறுவல் பூப்பது போல உன் மனதிற்குள்ளும் நிஜமாகவே நீ சந்தோஷமாக இருக்க பழகு. அந்த சந்தோஷம் உன் முகத்திலேயும் தெரிய வேண்டும். கஷ்டம் வரும்போது எப்படி சிரிக்க முடியும் என கேட்காதே. கஷ்டத்தை என் மீது நீ பாரமாய் போட்டு விட்டால் அதை நான் சரி செய்து விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் நீ சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாய் வாழலாம் தானே. வாழ்க்கை என்பது உனக்கு மிகப்பெரிய சுமையாய் இருப்பதால் உன் மனம் இறுகி போய் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். நிலைகுலைந்து போயிருக்கும் உனக்கு நிச்சயம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கத்தானே நான் வந்துள்ளேன். உன்னை துச்சமாய் நினைப்பவர்கள் கண் முன்னாலேயே தூக்கி நிறுத்தி நீ தலைத்த வாழைமரம் செழித்த ஆலமரம் என எல்லாருக்கும் நிரூபிக்கப் போகிறேன். உனக்கென ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதில் நீ உன்னதமாய் உயர்வாய் வாழப்போகிறாய் என்பதையும் எல்லாருக்கும் நான் காட்டத்தான் போகிறேன் என் செல்வமே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் அச்சத்தாலும் 1000 கவலைகளாலும் உன் மனதை நிரப்பிக்கொண்டு நீயே சஞ்சலப்பட்டு கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்காதே. நீ மனது வைத்தால் உடைந்த கோல் கூட உனக்கு ஊன்றுகோலாய் பயன்படும். மனம் உடைந்து போகாமல் நீ எல்லா முயற்சிகளையும் தைரியமாய் நம்பிக்கையோடு செய்தாலே போதும். உன்னை எள்ளி நகையாடியவர்கள் கண் முன்னாலேயே ஏனி போல உன்னை உயர்த்தி காட்டுவேன் என் செல்வமே. உனக்காக இந்த வேலவன் இருக்கும்போது உனக்கென்ன பயம்? மாற்ற முடியாத பல உண்மைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் என்பது எல்லாருக்கும் இருப்பதில்லை. எல்லா மனிதர்களும் ஆசைப்படுவதும் அவர்கள் வாழ்வில் நடப்பதில்லை. இருந்தாலும் கூட நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து அதை அவர்கள் மனம் புரிந்து கொள்ளாமல் ஐயோ இப்படி நடந்து விட்டதே, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் துயரம் என பக்குவப்படாமல் தானே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். திருத்தவும் மாற்றவும் முடியாத துயரங்களை பொறுத்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் பக்குவம் வேண்டும். அப்படி நீ பக்குவப்பட்ட மனதோடு மாறத்தான் வேண்டும் என் செல்வமே. தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாதே, வெற்றிகளை கண்டு கர்வம் உறாதே, பக்குவத்தோடு இருக்கப்பார். திறமையான உனக்கு நிச்சயம் வெற்றிக்கான சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன். ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போதுதானே உனக்கு தோல்வி கிடைக்கிறது. ஆனால் அதே முயற்சியை நீ தொடர்ந்து செய்தாயே ஆனால் நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன்னை ஊக்குவிக்க ஆள் இருந்தால் இன்று ஊக்குவிற்பவன் கூட நாளை தேக்கு விற்பனை செய்யலாம். ஆம், பக்குவம் மட்டும்தான் உனக்கு அவசியம். உன் மனதை நான் என் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதால் கூடிய விரைவில் உன் மனம் மகிழும்படியாக எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். நீ உன் மனதில் என்ன யோசிக்கிறாய், என்ன நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாய் என அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கும் நான் உன் வாழ்வில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கத்தான் போகிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை விரைவில் உயரும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி முடிப்பேன். உள்ளத்தில் ஒன்று முதற்றொன்றில் வைத்தும் நீ பேசுவதில்லை. எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறாய், நல்லதுதான் செய்கிறாய். அதற்கேற்ப உனக்கான நற்பலனை நான் கொடுக்கத்தான் போகிறேன். நல்லதே நடக்கும். ஓம் முருகா.